ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியர் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் டெய்லி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மந்த் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல குட் நியூஸாகவே இருந்தது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒன்று எங்கள் கல்யாண நாள் வந்துடுது, அதுக்கப்புறமா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிவிட்டேன். அது ரொம்ப எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் விட நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். இன்னும் நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தான். அவர் தான் ஓகேன்னு சொல்ல, ஆனால் வேண்டான்னு சொல்லலை, சைலண்ட்டாக இருந்தார். நான் வீடியோஸ் போடுறத பார்ப்பார், ஆனால் எதுவுமே கமெண்ட் பண்ண மாட்டார். அதுவும் ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் எனக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா வேண்டான்னு சொன்னால் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியாது, ஸ்டாப் பண்ணிட வேண்டியது தான். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எதுவுமே சொல்லலைன்னு நினச்சி. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நீ பண்ணு, நீ உன்னால் முடியும், கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுனே இது, ஒரு நாள் ரீச் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அக்காவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்போவாவது வெளியே போனால் கூட வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அக்கான்னு சொன்னால் எனக்கு ஒருத்தி, எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே இல்லை, அண்ணங்க தான் இருக்காங்க, 2 அண்ணங்க. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணிங்களும் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா சொல்லணுன்னா எங்கள் பசங்க பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஏதாவது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டா கூட ரொம்ப கஷ்டமாக வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூப்பிட்டதுமே வீடியோ எடுக்க வருவாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. வெளியே எங்கேயாவது போனோன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீடியோ எடுக்க சொன்னால். நிறைய பசங்க அப்படி தான் இருப்பாங்க, நம்ம பசங்க மட்டும் இல்லை அப்படின்னு நினச்சி விட்டுருவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானே வீடியோ எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா எடிட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அதை செய்யறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் பசங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே. பார்த்திங்கன்னா பாப்பா தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால். அதுக்கப்புறமா ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறமா அவள் ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் பேச மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ஸ் ஓவரெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வியர் கிச்சன் அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி நீயே கண்டினியூ பண்ணு, எதுக்கு சும்மா விட்டுற, உன்னால் பேச முடியும், பேசு அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அதிகமாகவே பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒரு டைப் தான் நான், யார்கிட்டையுமே பேச மாட்டேன். அது மாதிரி தான் நான் இருப்பேன், சைலண்ட்டாக இருப்பேன் எப்போவுமே. பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் அப்படியே வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான். அதுக்கப்புறமா தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் சொல்லி அப்படி தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் எல்லாமே வெளியே போகிறது எல்லாமே அப்படி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பசங்க வந்ததுக்கப்புறமா அவங்களோட சேர்த்து வெளியே போகிறது, அது மாதிரி நானே இப்போது அவங்கள கூட்டின்னு போகிறது. ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் தனியாக மட்டும் போகவே மாட்டேன், பசங்களோட சேர்த்து தான் போவேன். போனாலும் இல்லைன்னா அம்மாவை இல்லைன்னா யாரையாவது கூட்டின்னு போயிடுவேன். இப்போ என்ன பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இல்லையா, ரொம்ப மாறிட்டேன், ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அம்மாவே சொல்லுவாங்க, நீ ரொம்ப மாறிட்ட, எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் எல்லாமே அப்படின்னு கேட்பாங்க. என் பேர் யசோதா. நான் சென்னை தான். நான் சின்ன வயசுலலாம் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்து வளர்ந்தது, எல்லாமே சென்னையில் தான். நான் படித்தது பார்த்திங்கன்னா பிஏ டிஸ்கண்டினியூ தான் ஆயிடுச்சு. எனக்கு அப்போ கல்யாணம் நடந்ததால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பிஏ எக்கனாமிக்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன். அந்த காலத்துலலாம் எஜுகேஷன் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். நான் படித்ததே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அவங்க எல்லாம் 8th வரைக்கும் படித்தா போதும், 10th வரைக்கும் படித்தா போதும், அதுக்கப்புறமா எங்கேயாவது ஊரில் போய் செட்டில் ஆகிடலாம், இது மாதிரி தான் நினைச்சுன்னு இருப்பாங்க. நான் பொறுமையாக +2 வரைக்கும் பரவாயில்ல, என் பொண்ணு +2 வரைக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறமா காலேஜுக்கும் போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு, காலேஜுக்கு போயிட்டா என் பொண்ணு, நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு தான் அவங்க அந்த காலத்தில் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உங்களில் யாராவது 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இது மாதிரி யாருக்காவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் பேரண்ட்ஸையும் குறை சொல்ல முடியாது.
நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும் அந்த தாட்டு தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் நல்லா படிக்க வைக்கணும், பெரிய பெண்ணாக்கணும், நல்லா ஆளாக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி வந்து தாட்ஸே தெரியாது அவங்களுக்கு. இப்போ மீடியா அதெல்லாம் வந்ததால் வந்து எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் இருக்குது. அப்போ காலத்துலலாம் மீடியா ஒன்றுமே இருக்காது, அதனால வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்போர்ட் இன்னும் இருக்கணும். யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்.